வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்டில் பண்ணப்பட்டி ரோட்டுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க. மொத்த பரப்பு 2 ஏக்கர் 10 சென்ட். இந்த 2 ஏக்கர் 10 சென்டில் முழுக்க முழுக்க நமக்கு தென்னந்தோப்பாகவே கிடச்சிருக்கு. அதில் ஒரு 70 மரம் நல்ல ஒரு அருமையான காப்பில் இருக்குங்க. வயசு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 12 வயசு குறையாது. மரம் எல்லாமே நல்ல ஒரு பசுமை, நல்ல காப்பு, எந்த குறையுமே சொல்ல முடியாது. மிச்ச பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தென்னங்கன்னாக தாங்க கிடச்சிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வயசு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வயசு குறையாது. பூமியை பார்த்தோம்னா நல்ல ஒரு செவ்வக அமைப்பில் நீள் செவ்வகமாக கிடச்சிருக்கும். மணலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டல் ப்ளஸ் மணல் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணியை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனி கேணி சர்வீஸாகவும் ப்ளஸ் போர்வெல் ஒன்று ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு கிடச்சிருக்கு. இந்த லேண்டில் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் லைனு எல்லாமே இருக்குது, பைப்பிங் லைனு. அதனால் ஈஸியாக நம்மளால் தண்ணி பாய்ச்ச முடியுங்க. நல்ல ஒரு அருமையான மெயின்டெனன்ஸு, பார்த்தாலே பிடிக்கும். எந்த ஒரு தென்னங்கன்றுமே சோடை இல்லாமல் நல்லா ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியோடு இருக்குது. பார்த்தா பிடிக்கும். நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள். நம்ம லேண்டில் வாட்டர் ஆப்பிள் நல்ல ஒரு காப்பில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே நமக்கு மகாகனி, தேக்கு, குமுள் ஒரு 40 மரம் குறையாமல் நம்மளால் பார்க்க முடியும். இடம் பார்த்தாலே பிடிக்கும், சொர்க்கம் மாதிரி. இந்த தோட்டத்துக்கான பாதை பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்ரு மண் பாதை தான், பொது பாதை. எல்லாருமே பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. நம்ம காட்டை தாண்டி தான் எல்லோரும் அவங்கவுங்க காட்டுக்கு போகிற மாதிரியும் இருக்குது. இடம் பார்த்தாலே பிடிக்கும். இந்த இடத்துக்கு ஒரு கேணி சர்வீஸு, ஒரு போரு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.